வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். கடகராசி அன்பர்களே, இந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான், அதாவது எங்க அமர்ந்திருக்காருன்னா 2ஆம் இடம் என்கின்ற தனம் குடும்ப வாக்கும் ஸ்தானத்துல போய் உட்கார்ந்திருக்கார். அப்போ இந்த வருடத்தினுடைய தொடக்கமே உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் குடும்பம் சார்ந்த விஷயமாக இருக்கும். பொருளாதாரத்தை எப்படி வளர்ப்பது என்கின்ற எண்ண ஓட்டங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஆனா உங்க ராசியை, அதாவது இந்த வருடத்தினுடைய முதல் நாள், இந்த மாதத்தினுடைய முதல் நாளே அந்த குருவினுடைய பார்வை உங்க ராசியின் மீது பதிகிறது. அப்போ கடவுளினுடைய அனுகிரகம் என்பது இருக்கிறது. பெரியோர்களினுடைய ஆதரவு என்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு தான். ஆனா அதே சமயத்தில் உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ சில மன குழப்பங்கள் ஏற்படுத்தும். அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் புதிய காரியங்களை செயல்படுத்தும் போது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுவது தான் உத்தமம் என்பதையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 2ஆம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் எங்கே போய் அமர்ந்திருக்காருன்னா 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கு. அப்ப அந்த குரு என்பது யாரு? உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன், உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தாலும், அந்த குருவினுடைய பார்வை உங்களுடைய தனஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு தான். அப்ப பணம் கிடைக்குமா, பணம் வளருமா அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு உண்டு. ஆனா அதே சமயத்தில் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம், எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளணுங்கிறதையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் சொல்ற அப்படின்னா, அந்த சனியினுடைய பார்வை 8ஆம் இடம் அட்டமஸ்தானத்தில் இருந்து கொண்டு அந்த சனியினுடைய பார்வை 2ஆம் இடத்தில் மீது பதிகிறது, அதாவது தனஸ்தானத்தின் மீது பதிகிறது. அப்ப தனம் கையாளுகின்ற விதம் எப்படி? அப்ப நண்பர்கள் கேட்கிறாங்க, பணம் கேட்டா கொடுத்துடலாம்னா கொடுத்து விடுவீர்கள். ஆனா அவ்வளவு சீக்கிரம் ரிட்டர்ன் வராது. அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயத்தில் கையாளுகின்ற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அந்த 2ஆம் இடம் என்பது வாக்கு அல்லவா? அப்ப வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தும். அப்ப யாருக்கு வாக்கு கொடுக்கும் போது தெளிவாக பார்த்து கொடுக்கணும். கொடுத்தால் அதை நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிறதை யோசித்து கொடுக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பஸ்தானத்தின் மீது சனி படுகின்ற காரணத்தால குடும்ப உறுப்பினர்களுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். 3ஆம் நபர்கள் உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடுவதை தவிர்ப்பதும், நீங்கள் மற்ற குடும்ப விஷயத்துக்கு போவதை தவிர்ப்பது உங்களுக்கு உத்தமம் என்பதையும் இந்த காலகட்டத்தில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் இடத்தில், அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானம், தைரிய வீரியத்தை குறிக்கக்கூடிய அந்த இடத்தில் கேது பகவான் உட்கார்ந்திருக்கார். சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த கேது உபஜய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 3ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. அப்போ அந்த கேது பகவான் கன்னிமனையில் இருக்கும் போது அந்த கேது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய இடத்தில் இருக்கின்ற காரணத்தால அந்த கேதுங்கிறது முயற்சி. அப்போ உங்களுடைய முயற்சிகள் பலிதமாக கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. சிறுதூர பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும். அந்த பயணங்கள் மூலமாக நல்லதொரு வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். விற்பனை சார்ந்த விஷயத்தில், அதாவது ஒரு தரகர், கமிஷன் இந்த மாதிரியான துறையில் இருக்கின்ற இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளக்கூடிய வகையில் லாபத்தை தரக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். அந்த கேதுங்கிறது ஞான காரகன் அல்லவா? அப்ப அந்த ஞானம் என்பது உங்களுக்கு இருக்கும். உள்ளுணர்வு அதிகமாக இருக்கும். அப்போ உங்களுடைய உள் மனசு என்ன சொல்கிறது என்பதை ஆழமாக நினைத்து தீர்மானித்து அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 4ஆம் இடம் என்பது சுகத்தை குறிக்கக்கூடிய அந்த இடம். அந்த இடத்தின் அதிபதி எங்க இருக்காருன்னா தனக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால நீங்கள்
பிரயாணங்கள் மூலமாக, அதாவது சொந்த ஊரை விட்டு வெளியில செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையும். அதாவது வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ இருக்கக்கூடிய அமைப்புகள். ஸோ அதன் மூலமாக லாபங்கள் அனுகூலங்கள் மேம்படக்கூடிய தன்மை. விவசாயத்தில் இருக்கின்ற இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக, அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாக கூடிய தன்மை உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அதே சமயத்தில் 5ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கார். அப்போ சுக்கிரன் என்பது அதாவது சுக்கிரன்கிறது கலைத்துறையை சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அல்லவா, அது அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த 5ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு திடீரென்று உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு. அதே சமயத்தில் அந்த சனியினுடைய பார்வை 5ஆம் இடத்தில் பதிகின்ற காரணத்தால குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும். சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகள் கொஞ்சம், அதாவது ஒரு சொல்படி கேட்கக்கூடிய தன்மைங்கிறது கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் அன்பு ஆதரவுடன் செயல்பட்டால் நிச்சயமாக உங்க பேச்சை கேட்கக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா அவங்களுக்கு கோபம் ஆக்ரோஷம் என்பது இந்த காலகட்டம் கொஞ்சம் இயல்பு அதிகமாகவே இருக்கும். அப்ப இவங்களை உங்கள் கட்டுப்பாடில் வைக்கணும் அப்படின்னா அன்பு கலந்த பேச்சு என்பது நிச்சயமாக தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 6ஆம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 6ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா. அப்ப உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கடன், அதாவது 6ஆம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 6ல் இருக்கார் அல்லவா. அப்ப கடன் வாங்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில நான் அகலக்கால் வைக்கிறேன், அதிகமாக ஒரு விரிவுபடுத்துறேன் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு புலப்படும். ஸோ அது கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். தேவையில்லாத கடன்களை தவிர்ப்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடனை வாங்கி கடனை அடைத்தல் என்கின்ற நிகழ்வுக்கு தள்ளப்படுவீர்கள். ஸோ அதுவும் உங்களுக்கு சென்று கொண்டிருக்கும். 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கின்ற காரணத்தால அந்த செவ்வாய் என்பது கோபக்காரகன் ஆக்ரோஷக்காரகன் அல்லவா. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாக இருக்கணும், அதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 7ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். ஒரு சிலருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தடைகளை கொடுத்து கொண்டிருக்கும். ஆனால் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி நடக்கும்போது உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா திருமணமான தம்பதிகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் சொல்ற அப்படின்னா இந்த மாதம் 7ஆம் அதிபதி 8ல் போய் மறைந்திருக்கின்ற காரணத்தாலும் அந்த கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானை அந்த சனி பகவான் 8ஆம் இடத்தில் பார்க்கின்ற காரணத்தால கொஞ்சம் ஈகோ தன்மைகள் கொஞ்சம் வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகள், காதலில் இருப்பவர்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்லணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 9ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கின்ற காரணத்தால ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அந்த வெளிநாட்டில் இருப்பவர்கள் கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷராக இருக்கக்கூடிய தன்மைகள். ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூல வாய்ப்புகளை பெற்றுத்தரும். 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழிலில் வேலையில் எந்த ஒரு மாற்றம் வந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது தான் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நீங்களாகவே முயற்சி எடுத்து இந்த வேலை எனக்கு பிடிக்கல, எனக்கு அழுத்தம் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, டென்ஷன் அதிகமாக இருக்குது, இந்த வேலையை வேண்டாம் அப்படின்னு திடீரென்று விட்டு விடுவதை தவிர்த்து கொள்வதும், அப்படியும் மாறணும்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு மாறுவது தான் புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேலையில் கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். சில வேலைகள், அதாவது ஒரு 2 மணி நேரம் செய்யக்கூடிய வேலைகள் 3 மணி நேரம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். ஆனாலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சனி 8ல் இருந்தாலும் 8 வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய
இடமும் அந்த இடம்ங்கிறதுனால ஒரு சிலருக்கு திடீர் ப்ரமோஷனும் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்களுக்கு தேடி வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். 12ஆம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் எங்கே இருக்காருன்னா 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தையே காமிக்கிறதுனால ஒரு சிலருக்கு அந்த வெளியூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய அதாவது ஸ்ட்ராட்டஜி பிளானுங்கிறது புத்திசாலித்தனம் என்பது சிலருக்கு மேம்படக்கூடிய தன்மையை உருவாக்கும். ஆனால் உங்களுடைய ரகசியங்கள் எதுவாக இருந்தாலும் அது நீங்கள் பேணி காக்கணும் என்பதையும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக மனதில் இருந்து வந்த அத்தனை வகையான பிரஷர் அழுத்தங்கள் குறையுங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு, அதே சமயத்தில் அந்த கேது பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேலைக்கு சென்றாலும் சரி, இங்கே வெளியிடத்தில் சென்றாலும் விநாயக மூர்த்தியை வழிபட்டு செல்லும் போது காரிய சித்தியாகும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருவருடைய ஜாதகமும் வேறுபடும், ஒவ்வொருத்தருடைய கிரக அமைப்புகளும் வேறுபடும், தசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் அதாவது விதி கொடுப்பினை எப்படி இருக்கிறது, அதாவது இந்த 2024ஆம் வருடம் சொந்த தொழிலை செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கிறதா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ ஒரு நல்ல வேலை அமையும், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ வீடு கட்டலாம், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.